ரொம்ப சீட்லாம் இல்லை, சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி சீட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரீஸ்டார்ட் 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 எத்தனை டைம்ல இருந்தாலும் சரி நம்ம திரும்பவும் ஆரம்பிக்கணும். அதுதான் இதோட தாரக மந்திரம். ஸோ இன்னைக்கு நம்ம 28 வந்து சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு. நான் நேற்று தான் 28 நினச்சேன், நான் நேற்று வந்து 27 தான். ஸோ இன்றைக்கி தான் 28. ஸோ 28 டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7:30 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் ஒர்க் அவுட் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம சமைச்சிட்டு கடைக்கு போகணும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்க, ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப வந்து கெஸ்ஸு ஆகுது. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாகிடும் அதுவுமே. ஸோ இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ குக்கிங் முடிச்சுட்டு நான் கடைக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். எம்டி ஸ்டொமக்கில் ஜியோ வாட்டர் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஷாப் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20 ஆயிடுச்சு. அப்போ தான் நான் ஷாப் வந்தேன். மார்னிங் இன்னும் எதுவும் சாப்பிடல, சியா சீட் மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருக்கு. ஸோ இந்த வாரம் சாட்டர்டே வந்து நான் வெயிட் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 நாள் எதுவுமே பண்ணல. ஸோ எப்பயும் நம்ம ஃப்ரைடே பண்ணுவோம், சாட்டர்டே இல்லை சண்டே, அந்த 2 நாளுக்குள்ள ஏதாவது நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ என்ன மாதிரி வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு டயட் ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம ஊருக்கு போனதுனால கொஞ்சம் சீட் பண்ணியாச்சு. ஸோ அதை விட்டுறலாம், பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கிறது உண்மைதான். எல்லாரும் பார்க்கும்போது நம்ம வந்து அப்பயும் டயட்டை ஃபாலோ பண்ணணும்னா முடியாத விஷயம் தான் அது, கரெக்டுங்களா? ஸோ அதனால அதை விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இன்னைக்கு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் வெயிட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுது. நம்ம இப்போ தான் லஞ்சு ப்ளஸ் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 3 சக்கரவள்ளி கிழங்கு பீஸு, அப்புறம் வந்து ஸ்டீம் பண்ணது, இது ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு, 2 முட்டை, அப்புறம் சிக்கன் பிரெஸ்ட்டு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஆகுது. நம்ம இன்னும் கடையில் தான் இருக்கோம். ஸோ 3:30 மணிக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் விடுவாங்க. ஸோ அவங்க போய் பிக்கப் பண்ணணும். நான் ஒன்றும் எதுவும் சாப்பிடல. அதாவது நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சு நம்ம ஒட்டுக்க தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 4 நாள் சீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம், அதாவது நம்ம டயட்ல வந்து சீட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ரொம்ப சீட்லாம் இல்லை, சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி சீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சீட்டிங்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தான் நான் ஒரு ப்ராப்பரான டயட்குள்ள வந்திருக்கேன். ஸோ ஒரு 4 நாள் நம்ம வந்து விட்டாச்சு. ஸோ திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரீஸ்டார்ட் எத்தனை டைம்ல இருந்தாலும் சரி நம்ம திரும்பவும் ஆரம்பிக்கணும். அதுதான் இதோட தாரக மந்திரம் அப்படின்ற மாதிரி. வெயிட் லாஸ் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து திரும்ப நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது டயட் வந்து டயட்ல தான் இருந்தேன், ப்ராப்பரான டயட்ல இப்பதான் இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து இன்னும் போல வீட்டுக்கு, இதுக்கப்புறம் தான் போயிட்டு பாப்பாவுக்கு வேற வந்து சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு வந்து மேக்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப வீக்கு. ஐயோ என்னால முடியாதுங்க, சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே மூச்சு எடுத்து விறுவிறுத்து டென்ஷன் மண்டை சூடாகி அந்த மாதிரி ஆயிடும். ஸோ பார்ப்போம், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் போய் இன்னைக்கு மாடல் நடந்தே ஆகணும். இன்னைக்கு நேத்தும் நடக்கல. ஸோ இன்னைக்கு நடந்தே ஆகணும். ஒர்க் அவுட் இன்னைக்கு வந்து ஃபுல்லா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், 1/2 hour. ஸோ சூப்பரா இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம போய் வாக்கிங் நடந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு டே இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்கள வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை பாக்குறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆயிடுச்சு. நான் பெருசாக ஒன்றும் எதுவும் செய்யலை, இருக்கிறத வச்சு சாப்பிடலான்னுட்டாச்சு. கொஞ்சமாக சிக்கன் 2 பீஸு, கொஞ்சமாக ரைஸு, ஒரு முட்டை, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி நான் டின்னர் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 மணி ஆகுது. ஸோ சாப்பிட்டு நம்ம ஷாப் கிளம்பணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:15 ஆகுது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 hour வந்து நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்ம வந்து 1/2 hour வாக்கிங் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நைட்டு தான் நான் நடந்திருக்கேன். எனக்கு ஈவினிங் வந்து சுத்தமாக டைமே இல்லை. நான் பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குதா, ஸ்டடி பண்ணுறதுக்கே போயிடுச்சு டைம் சுத்தமாக. அதனால் நடக்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ நான் நைட்டு நடந்து முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம வாக்கிங் ப்ளஸ் ஒர்க் அவுட்டு ப்ளஸ் டயட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ரொம்ப இன்னைக்கு டே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.